நான் சொல்ற மெத்தடுல ரசம் சாதம் சமைச்சு பாருங்க. 2வது ரசம் சாதம் சாப்பிடணும்னா இந்த மெத்தடுல தான் சமைப்பீங்க. ஏன்னா அவ்ளோ ஒரு டேஸ்டியா இருக்கும். சமைக்கிறதுக்கும் அவ்ளோ ஈஸியா இருக்கும். 10 நிமிஷத்திலேயே ரெடி ஆகுற இந்த ரசம் சாதத்துக்கு இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமா? வாங்க. வெந்தயம், கருவேப்பிலை, வரமிளகா, தனியா, மிளகு, சீரகம், கொஞ்சமா கடலப்பருப்பு, அப்புறம் தோல் உரிக்காம வெள்ளை பூண்டு இது எல்லாமே சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ண இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிட்டு 2 தக்காளியும் சேர்த்து பேஸ்ட்டா அரைச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தாளிப்பு போடுறதுக்கு குக்கர்ல ஆயிலை எடுத்துக்கிட்டு கடுகு, உளுந்து, சீரகம், ஒரு வரமிளகா, கருவேப்பிலை, பேஸ்ட்டா அரைச்ச மசாலாவும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பெருங்காயம், மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட்டை சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசி கூட அதே கிளாஸ்ல 1/4 கிளாஸ் பருப்பும் நான் சேர்த்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். கடைசியா 5 கிளாஸ் தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சமா புளி தண்ணியும் சேர்த்து நல்லா ஒரு 6-7 விசில் விட்டு நம்ம எடுத்தோம்னா செம்ம டேஸ்டியான ரசம் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி சேர்க்கறதுக்கு மறந்துடாதீங்க கடைசியா. பை பை.